ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவங்க 2 பேரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்ன திரையில இப்போ இவங்க 2 பேர் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, மக்கள் அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேர்ல இவங்களும் ஒரு கப்புள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இன்னைக்கு நாம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜே அர்ச்சனா அண்ட் அருண் பிரசாத். இவங்க 2 பேருக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, லவ் பண்றாங்களா அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த விஷயம் பயங்கர வைரலா போச்சு. கண்டிப்பா இது அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் 2 பேருமே இல்ல அப்படின்னு மறுக்கவே இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகள்லுமே 2 பேருமே வந்து பங்கேற்றிருப்பாங்க. ஸோ 2 பேருமே எல்லா விஷயத்துக்குமே ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மறுக்கவே இல்லை. அப்போ இவங்க உண்மையிலே லவ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து பதில் கிடைக்கிற மாதிரி அருண் பிரசாத் வந்துட்டு அதை லீக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து பிக் பாஸ் எல்லாரும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ விஜே அர்ச்சனாக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசனோட வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டில் வந்து விஜே அர்ச்சனா தான் வின்னரா இருந்தாங்க. இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா அருண் வந்ததுக்கு காரணம் கூட விஜே அர்ச்சனா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு அவரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை குறித்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்ற மாதிரி நேத்து அருண் பிரசாத் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அர்ச்சனாக்கு பர்த்டே விஷ் பண்ணாரு. கேமரா முன்னாடி வந்து விஷ் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாய், நான் வந்து இங்க நல்லா இருக்கேன், நீங்க அங்க நல்லா இருக்கீங்களா, கண்டிப்பா நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வாரத்துக்கு நான் தான் கேப்டன் ஆயிருக்கேன், நீங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லா விஷயமும் இங்க நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட பர்த்டே. இப்போ மாதிரி நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அதுதான் வந்து நான் காட் கிட்டயும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க நிறைய சக்சஸை பார்க்கணும், இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ எப்பவுமே நீங்க வந்துட்டு ஹாப்பியா இருக்கணும், உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன், லவ் யூ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ லவ் யூ அப்படிங்கிற அந்த வேர்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா லாஸ்டா சொல்லியிருப்பாரு. அதுலயே அவரோட லவ் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. அவரோட கண்கள்லையும் அந்த வார்த்தைகள்லையும் அந்த வார்த்தையில வந்து அந்த சவுண்ட்லயும் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுக்கு அர்ச்சனா பதிலா என்ன ட்விட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஒரு டைம்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போதான் என்னோட பர்த்டே வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுமே வந்து ரிப்ளை போட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை பார்க்கும்போது அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரோட ஆசையுமே அதுதான், அவங்க 2 பேரும் எப்பவும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய சக்சஸை பார்க்கணும், இன்னும் ஹாப்பியா இருக்கணும் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு, அவங்க வேற சீரியல் இவங்க வேற சீரியல், ஆனா எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது ராஜா ராணி சீரியலும் பாரதி கண்ணம்மாவும் ஒரு மகா சங்கமம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் இவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா அறிமுகமாகி பேசி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணி போன்ல பேச ஆரம்பிச்சு சேட் பண்ண ஆரம்பிச்சு அந்த நட்பு வந்து இவங்களுக்குள்ள காதலா மலர்ந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கண்டினியூஸா நிறைய ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இவங்களுக்குள்ள லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா ஓப்பனா இல்லைன்னு சொல்லலை இது வரைக்கும், அதை நேத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமா அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேரும் சேர்ந்து லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி நிறைய சினிமா பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.